மிகச் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, அதான் மாத்தி மாத்தி உதவி செஞ்சுக்கிறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடலிலே தள்ளுண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் செய்ய முடியறவங்களுக்கு செய்யும் போது இவங்க அவங்களுக்கு செய்யறாங்க, உடனே அவங்க இவங்களுக்கு செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிற பொழுது அங்க பலன் முடிஞ்சு போயிருச்சு. அப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, நானு பசியா இருந்தேன், நீ போஜனம் கொடுக்கல. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கல. நான் வியாதியில இருந்தேன், என்னை விசாரிக்க வரல. நான் காவல்ல இருந்தேன், என்னை பார்க்க வரல. நான் அந்நியனா இருந்தேன், என்னை நீ சேர்த்துக்கொள்ளல. அப்ப அந்த கூட்டம் சொல்லுது, உங்களை எப்ப ஆண்டவரே இப்படி எல்லாம் நாங்க பார்த்தோம், நாங்க என்னைக்குமே அப்படி பார்த்து உங்களை ஒதுக்கி வைக்கலையேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் மிகச் சிறியவர்களில் ஒருவனுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி உபசரிக்கிறதுனாலே அநேகர் தேவ தூதர்களை உபசரித்திருக்கிறார்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே,